வீடியோ பதிலாளருக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவி சைல்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கு மட்டும் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான இம்பார்ட்டன்ட் சைல்ட் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்ல வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு வேணும்னா ஆணினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அவருடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை அவ்வளவு எளிதில் கூற மாட்டார்கள். அப்படி கூறினால் அவர்களுக்கு இவர்களை அதிகம் பிடித்திருக்க வேண்டும். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு பசங்களும் அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. எனக்கு அப்படி நடந்துச்சு, எனக்கு எப்படி நடந்துச்சு, என்னோட லைஃப்ல இதாகி போச்சு, என்னோட லைஃப்ல அதாகி போச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்ககிட்ட சொல்லி சிம்பத்தி தேடிக்கிறதோ இல்லை அவங்கள்ட்ட சொல்றதுனால அவங்கள்ட்ட சொல்லி நமக்கு என்ன நடக்க போகுதுன்ற பல ரீசன்னாலையும் யாருக்கிட்டையுமே பெருசா அந்த ஆண் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ல இருந்தக்கூடிய ட்ராஜடியான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. சப்போஸ் அந்த ஆண் உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே ஓப்பனா சொல்லி ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா நிச்சயமா அவங்களுடைய மனசுல நீங்க இருக்கீங்க. அண்ட் அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அது உங்ககிட்ட இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க கிட்ட சொல்றாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நபருக்கு உங்களை அதிகம் பிடித்திருக்கிறது என்றால் நிச்சயம் அவர் மட்டும் உங்களை எப்போதும் காயப்படுத்த மாட்டார். எந்த ஒரு பர்சனுக்கு லைஃப்ல ரியல் லைஃப்ல ஒருத்தங்களை அதிகமா பிடிச்சிருக்கோ நிச்சயமா இவங்க நிச்சயமா காயப்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க நமக்கு பிடிச்ச பர்சன், இவங்க நம்ம எப்படி காயப்படுத்த முடியும்னு. எப்பவுமேங்க அவங்கள மட்டும் இவங்க காயப்படுத்தவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்பையும் அக்கறையும் தான் கொடுப்பாங்களே தவிர வேற எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களால அவங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்களே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் உங்களை காயப்படுத்துறாங்களா? நிச்சயமா இருக்கும், உங்களுக்குள்ள சண்டை வரும், பிரச்சனை வரும், சில விஷயங்கள் ஏற்பட தான் செய்யும். ஆனா எப்பவுமே உங்களை காயப்படுத்த மாட்டாங்க. பெருசா எப்படின்னா உங்களை ஏமாத்துறது, உங்ககிட்ட எப்பவுமே பொய் பேசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்றாங்கன்னா அந்த இடத்துல ஒரு உண்மையான அன்பு காதல் இருக்காதுன்றத அர்த்தமான ஒரு விஷயன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்படி உண்மையான அன்பு காதல் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க உங்களை காயப்படுத்தவும் மாட்டாங்க, கஷ்டப்படுத்தவும் மாட்டாங்க. காதலிக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்யும் தவறு அவர்களுக்கு பெரிதாக தெரியாது. அதை தவிர அவர்கள் விரும்பும் நபர்கள் செய்துவிட்டார்கள் என்றால் அதை பெரிதளவில் பேசி சண்டையாக்குவார்கள். இதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இங்க இருக்கக்கூடிய பல பேர் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணும்போது அவங்க பண்ணக்கூடிய தப்பு பெருசா தெரியாது. சரி சாரி தெரியாம பண்ணிட்டேன் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இவங்களே அதே தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற போது நீ எப்படி இதெல்லாம் பண்ண, நீ எப்படி இப்படிலாம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவாங்க. புரியுதுங்களா? அதாவது அவங்க பண்ண அது தப்பே கிடையாது. அதே விஷயத்த நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது தப்பு, நீ எப்படி பண்ணலான்றத ஒரு கேள்வியா ஒரு கொஸ்டினா உங்ககிட்ட வந்து வைப்பாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த லவ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ கைஸ், உங்க லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவங்கள விட்டு வெளியே வர்றது பெட்டர். ஒரு பொய்யான காதலில் காரணங்களை வைத்து பிரித்து செல்ல முயற்சி செய்வார்கள். ஆனால் உண்மையான காதலில் என்ன நடந்தாலும் சரி சேர்ந்து வாழதான் முயற்சி செய்வார்கள். அதாவது ஒரு பொய்யான ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னா நிச்சயமா அந்த ரிலேஷன்ஷிப்ல சேர்ந்து வாழணும்னு நினைக்கவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரிஞ்சுட்டு போயிடணும். எந்த அளவுக்கு தேவையோ யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு, ஸோ இதுக்கு மேலே இவங்க வேண்டாம் அப்படின்னு பிரிஞ்சுட்டு போயிடணுன்ற தாட்டில் தான் இருப்பாங்க. பட் உண்மையாக விரும்பிட்டாங்க அப்படின்னா அவங்க அப்படி பண்ணவே மாட்டாங்க. உங்க கூட எந்த பிரச்சனை வந்தாலும் சரி சேர்ந்து வாழ்ந்துடணும், இவங்க கூட இந்த ஒரு வாழ்க்கையை எப்படியாச்சும் வாழ்ந்துடணுன்ற அந்த ஒரு எண்ணமும் அந்த ஒரு தாட்டும் தான் அதிகமாக இருக்கும். இது எல்லாரோட லைஃப்லையும் எல்லாரும் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 100 பேர்த்துல 2-3 பேர் தான் பண்ணுவாங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாரும் இந்த லைஃப் வேண்டாம், வேற லைஃப் பெட்டரா அமையுன்றதுக்காகவே அதை விட்டுட்டு வேற ஒரு லைஃப்பை பார்த்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க எப்படிப்பட்ட பர்சனை விரும்புறீங்க அப்படின்றத நீங்க தான் செக் பண்ணி பார்த்தாகணும். உங்க லைஃப்ல உண்மையிலே இப்படிப்பட்ட பர்சனை விரும்புறீங்க அப்படின்ற போது கண்டிப்பா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பர்சனை தான் நீங்க விரும்புறீங்கன்னா லைஃப்ல மிகப்பெரிய அளவுல கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீங்க சந்திப்பீங்க. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. காதலிக்கும் போது சில ஆண்கள் அந்த காதலிக்கும் பெண்ணுக்கும் நேரத்தை சரியாக கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இவர்கள் பேச போனவுடன் அவர்களும் பேச வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதலிக்கும் போது ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு 2 பேர் லவ் பண்ணுறாங்கப்பா. இப்போ அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவங்க கூட பேசணும்னு நினைக்கல. அதனால அவங்க பேசணும்னு நினைக்கும் போது இவங்க பேசவே மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. சப்போஸ் அந்த பொண்ணுக்கு இவங்க கூட பேசணும் இருக்கு, பொண்ணுல பையனுக்கு இருக்கு அப்படின்ற போது அவங்க வந்து பேசின உடனே இவங்க போய் பேசிடணுமா. அதாவது எப்படின்னா, இவங்ககிட்ட போய் ஒருத்தவங்க பேச வரும்போது பேச மாட்டாங்களாம், ஆனா அவங்க பேசும்போது மட்டும் இவங்க வந்து உடனே போய் பேசணும் அப்படின்ற தாட் அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பர்சன் நீங்க லவ் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க லைஃப்ல நீங்க
ரொம்ப பெரிய ஒரு தப்பு பண்ணுறீங்க. அதாவது ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் காத்திருந்து பேசுறதுன்றது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்தான். ஆனால் நம்ம பேசி முயற்சி பண்ணியும் அவங்க பேசலை, ஆனால் அவங்க பேசும்போது மட்டும் நம்ம பேசணும்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஐ மீன் எப்படி சொல்லுங்க, அவங்க பிஸியாக இருக்காங்க, ஓகே அதெல்லாம் வைக்க அது வேற டைப்பு. அவங்க சும்மா தான் இருக்காங்க, மற்றவங்க கூடலாம் பேசுகிறாங்க, மற்றவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, கேம் ஆடுறாங்க, வாட்ஸ்அப் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க, போஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பேச மட்டும் நேரம் இல்லை அப்படின்ற போது அவங்க கூட நீங்கள் லைஃப்பில் இருக்கணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு விஷயம் பார்க்குறதுக்கும் சீதா. பை பாய்.